வெல்கம் டு விஎல் அகாடமி. ஒன் ஆஃப் மை பேனல் மெம்பர் வந்து அவங்க ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க விச் கம்ஸ் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். இதுல வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே. ஸோ இங்க இந்த டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் பர் இயர் பிஃபோர் டாக்ஸ் வந்து 1,09,000. அப்ப டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணும்? 50% பே பண்ணும். இந்த 1,09,000ல 50% போச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? See, expected profit before tax 1,09,000. Tax at 50% is 54,500 rupees. And so profit after tax ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,09,000ல இந்த 54,500 லெஸ் பண்ணோம் அப்படின்னா the balance amount again another 54,500 is the profit after tax. இப்போ இந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 20% ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ 20% ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிஏடிங்கிறது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா 20% இன்ட்டு ₹54,500 இஸ் ஈக்குவல் டு ₹10,900. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அவைலபிள் ஆஃப்டர் ரிசர்வ். அதாவது ரிசர்வ்க்கு அந்த 20% எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரீவியஸ் ஸ்லைட். இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், இது ப்ராஃபிட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு amount has to be transferred to general reserve. Okay, from the profit. So in the 54,500, 10,900. So and the 54,500 minus 10,900 is 43,600. So this is profit after amount transferred to reserve. அதுக்கப்புறம் திரும்ப less preference dividend. So if you see the question, 1,000 preference shares of ₹100 each. இங்க 9% போட்டிருக்காங்களே, இந்த 9%ங்கிறது எவ்ரி இயர் இந்த 9% அவங்களுக்கு டிவிடெண்ட் போயே ஆகணும். ப்ராஃபிட்டோ லாஸோ தட் இஸ் செகண்டரி. அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுங்கிறது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வாட் எவர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வி ஆர் ஃபேஸிங், த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டு தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அதனால இந்த 9%ங்கிறது அவங்களுக்கு எல்லா வருஷமும் போயிடும். ஸோ அது மாதிரி இங்க preference share capital is equal to 1,000 shares into 100, that is 1 lakh rupees. In the 1 lakh, 9% is 9,000 rupees. Okay. In the 43,600, in the 9,000, less பண்ணணும். Less பண்ணோம்னா will get profit available for equity shareholders. ஏன்னா இதெல்லாம் நம்ம transfer பண்ணி and preference shareholdersக்கு கொடுத்துட்டு போ balance amount தான் equity shareholdersக்கு இருக்கு. Okay. இங்க number of equity shares எவ்வளோ? 1 lakh equity shares. You see, 1 lakh equity shares of rupees 5 each, adla 2 per share paid up. Okay. So, inga vanda given 1 lakh equity shares of rupees 5 each, paid up value is equal to rupees 2 per share. So, but number of shares remains 1 lakh. So, and the 1 lakh shares the மட்டும்தான் நாம எடுக்கணும். Doesn't matter how much they have paid. In the problem பொறுத்த வரையும். Okay. So, the next is value per equity share is equal to earning available for equity shares, that is 34,600 divided by number of equity shares. So, number of equity shares வந்து 1 lakh shares is equal to rupees 0.346 னு வருது. அது ரெண்டு டெசிமல் பாயிண்டா நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த 46 5 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரவுண்டட் அப்பா. ஸோ 0.35 rupees per share. ஒரு ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 35 பைசே. ஓகே, இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ with this the problem is over. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் கிடைச்சது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் டு மை மெயில் ஐடி, தட் இஸ் VLacademyVL@gmail.com. அந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.